சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கலை ஆனந்த். இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, விருதம்பட்டு பல்சர் ராணி காளையோட வரலாறு தான் பார்க்க போகிறோம். 2022 எருதுகட்டின் ஆட்ட நாய் என்று அழைக்கப்பட்ட பல்சர் ராணியோட வரலாறு தான் பார்க்க போகிறோம். அந்த காளை எங்கே பிறந்துச்சு வளர்ந்துச்சுன்றது முழு விவரம் இந்த வீடியோ பதிவில். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அழுத்திடுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கர்நாடகா மாநிலம் கதிர்நத்தம் என்ற ஊரில் ராஜவேலு அண்ணா அவங்க கிட்ட தான் பல்சர் ராணி பிறக்குது. அவங்க ஒரு அத்து பண்டிகை மட்டும் விட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா 2 பல்லா இருக்கும்போது அவங்க கிட்ட இருந்து ஆந்திரா மாநிலம் சாத்துன்ற ஊரை சேர்ந்த ரமேஷ் அண்ணா வாங்கிட்டு போகிறாங்க. இவரும் ஊர் பண்டிகையில் தான் விட்டு பார்க்குறாங்க. நல்ல ஒரு ரன்னிங்கு. அந்த ரன்னிங்கை பார்த்து வினோத் அண்ணா வாங்கிட்டு போகிறாருங்க. வினோத் அண்ணா 1 வருஷம் ராணியை அவர் வளர்த்துட்டு வராரு. 1 வருஷத்தில் நிறைய தெருவுக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ 4 பல்லு போட்டிருக்கு. 2 வீதியிலும் பரிசு வின் பண்ணியிருக்குங்க. அதாவது கொத்தூரில் 7வது பரிசு வின் பண்ணியிருக்கு, செம்பரத்தூரில் 22வது பரிசு வின் பண்ணியிருக்கு. அந்த ரன்னிங்கை பார்த்து அவங்ககிட்ட இருந்து 4 பேர் பார்ட்னர்ஷிப்பில் வாங்குறாங்க. யாரெல்லாம் வாங்குறாங்கன்னு பார்த்தோம்னா, தேவராஜி, சுரேஷ், ரமேஷ், சண்முகம், ஆப்பிள் ராணி ஓனர் இவங்கெல்லாம் சேர்ந்து குரூப்பாக 4 பேர் பார்ட்னர்ஷிப்பில் நம்ம ராணியை எடுக்கிறாங்க. பல்சர் ராணி இல்லையா, நம்ம காசிம்பாய்க்கு கொடுத்தாரு காலை. அந்த ராணியை கொடுத்துரு பழைய ஓனர் இவர். இப்போ ஒரு காலை எடுத்து வந்திருக்காங்க. இவங்க எடுத்து நிறைய தெருவுக்கு கொண்டு போகிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் ஆந்திரா மாநிலம் கர்லாகட்டை அப்படின்ற ஊரில் ஒரு சிறப்பான ஒரு ஓட்டத்தை வெளிப்படுத்தி முதல் பரிசு லீடிங்கில் நின்றுச்சு. அது எருது விடும் திருவிழா கேன்சல் ஆகிடுச்சுங்க. அதனால் பரிசும் கொடுக்கல. அதை தொடர்ந்து அதுக்கப்புறமா தான் நம்ம வேலூர் மாவட்டத்துக்கு வருதுங்க. நம்ம காசிம்பாய் அவர்கள் அந்த காலை எடுத்துகிட்டு வராங்க. ஒரு கணிசமான தொகை கூட தான் எடுத்துகிட்டு வராங்க. தொகை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேலூர் மாவட்டம் விருதம்பட்டு பல்சர் குரூப்பு இவங்களும் ரொம்ப ஃபேமஸான குரூப், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எருதுக்கட்டில் ரொம்ப ஃபேமஸான குரூப்னு கூட சொல்லுவாங்க. காலங்காலமாக எருதிடும் திருவிழாவில் சிறப்பாக செயல்பட்டு வருவாங்க. அந்த வகையில் ஒரு கணிசமான தொகை கொடுத்து எடுக்கும்போது எருதுக்கட்டு ரசிகர்கள் எல்லாருமே கொஞ்சம் ஆர்வமாக பார்த்துருந்தாங்க இந்த காலை எப்படி ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி 2022 தான் காசிம்பாய் இந்த காளையை கொண்டு வராங்க. ராணியை வீட்டுக்கு கொண்டு மறுநாளே வீதி கொண்டு போகிறாங்க. எந்தெந்த வீதி கொண்டு போகிறாங்கன்னு முழுசாக பார்க்கலாம். ராணியை வீட்டுக்கு கொண்டு வரும்போது நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, ஏன் இவ்வளோ தொகை கொடுத்து நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம். எதையுமே காதல் போட்டுக்காமல் காசிம்பாய் கண்டிப்பாக அது நல்ல ரன்னிங் எடுக்கணும்னு ஒரு நம்பிக்கையோட முதல் வீதி எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்த்தோம்னா, காட்பாடி கனகத்தெருவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. முதல் வீதியிலே முதல் பரிசு எல்லாருடைய கவனத்தையும் எடுக்குது. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வின் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதை தொடர்ந்து 2வது வீதி விரிஞ்சிபுரம் கொண்டு போகிறாங்க. விரிஞ்சிபுரம் வட மாவட்டத்தில் மிகப்பெரிய வீதி. அந்த வீதியில் 2ஆம் பரிசு வின் பண்ணுது. பயங்கரமாக எல்லாரும் ஆர்வமாக பார்க்குறாங்க. ரசிகர்களும் ரொம்ப அதிகமாகிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். விரிஞ்சிபுரத்தில் முதல் சுற்று 10.25, 2ஆம் சுற்று 10.10. அதாவது 2வது சுற்று எப்பவுமே குறைச்சி ஓடும். அதனாலே இன்னும் ரசிகர்கள் அதிகமாயிட்டாங்க. அதைத் தொடர்ந்து லத்தியரி வீதி எவ்வளோ பெரிய வீதின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வட மாவட்டத்தில் ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரீட்னு கூட சொல்லலாம். அந்த இடத்துல சூப்பரான ஒரு ஓட்டத்தை வெளிப்படுத்தி முதல் பரிசு பெற்றது. அந்த வீதியில் பல முன்னணி காளைகள் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. 2 சுற்று விட்டாங்க. 2 சுற்றுலுமே சிறப்பான ஒரு ஓட்டம். 2வது சுற்று அபாரமான ஓட்டம்னு சொல்லலாம். 2022 மொத்தம் 17 வீதிக்கு கொண்டு போயிருக்காங்க. 17 வீதியிலையும் சிறப்பான பரிசு. எல்லா வீதியிலையுமே 5 பரிசுக்குள்ளே பெற்று இருக்குது. பரிசு விவரம் பார்க்கலாம் வாங்க. ராமாபுரம் முதல் பரிசு, வீராங்கப்பம் ஆம்பூர் 2ஆம் பரிசு, அம்மையப்பன் நகர் 2ஆம் பரிசு, சுந்தரம்பள்ளியில் 4ஆம் பரிசு, குனிஞ்சி தெருவில் 4வது பரிசு, வஞ்சூரில் 2ஆம் பரிசு, ஒடுக்கத்தூர் ஏரியூர் முதல் பரிசு, லத்தேரியில் முதல் பரிசு. இதை தொடர்ந்து இன்னும் நிறைய வீதி இருக்குது. அத்திகானூர் 6வது பரிசு, பல்லலகுப்பம் முதல் பரிசு, செம்பேடு குடியாத்தம் பக்கம் 2ஆம் பரிசு, சான்றோர் குப்பம் ஆம்பூர் பக்கம் 4வது பரிசு, வாணியம்பாடி கனவாப்புதூரில் பரிசு சரியாக தெரிய வரையில். வாணியம்பாடி கனவாப்புதூரில் எத்தனாவது பரிசுன்னு தெரிஞ்சதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 2022 ஆட்ட நாயகி மட்டும் இல்லாமல் நேர்மை நாயகின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு வீதியிலுமே அட்டை கேன்சல் பண்ணி விட்டது கிடையாது. அதனாலே காசிம்பாய்க்கு ஒரு நல்ல பேருன்னு கூட எருதுகட்டு ஃபீல்டில். அதை தொடர்ந்து 2023 கொஞ்சம் ஏறக்குறைய பரிசு குறைவாக வாங்கியிருந்தாலும் 2024க்கு ரசிகர்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பல்சருடைய பழைய ஓட்டம் பார்க்குறதுக்காக.
கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு ஓட்டம் வெளிப்படுத்துன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க. ரசிகர்கள் நீங்கள் அடுத்து எந்த காளையோட வரலாறு எதிர்பார்க்கணுன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஆதரவு தோறும் அனைத்து நல்லவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றும் உங்கள் ஆதரவுடன் கலை ஆனந்த். ராஜ்யத்தில் ராணி வேக வேகமாக வந்து ஆட வந்த ராணி எந்த தெருவை பார்த்தாலும் அலற வைக்க வெளிப்படுத்தி அதுக்கான சிறப்பான ஒரு இடத்த வந்து பிடிச்சிச்சுன்னு நம்ம சொல்லலாம். அதனால் நம்ம வந்து சேனல் மூலிமா வந்து ஒரு சிறிய பரிசு, ஒரு ஷீல்டு ஒன்று ரெடி பண்ணி நம்ம எடுத்து வந்திருக்கோம். அதே மாதிரி ஒரு ஓவியமாக வரைஞ்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். புகைப்படம் எடுத்தது வந்து பிரபா. அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவருடைய ஃபோட்டோகிராஃபி